வணக்கம் அன்பு நண்பர்களே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யோகம் பார்த்திங்கன்னா மகா பாக்கியா யோகம் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனியாக நடக்கக்கூடிய அமைப்பு. இப்போ என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் வந்து பிறப்பில் பகலில் பிறக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன் மற்றும் லக்னம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மகாபாக்கிய யோகம் வந்து சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பிறப்பு இரவில் நடந்தால் சூரியன், சந்திரன் மற்றும் லக்னம் இரட்டை ராசிகளில் நிகழ்கின்ற பொழுது இந்த மகாபாக்கிய யோகா அமைப்பு வந்து சிறப்பாக செயல்படும். இதனால் என்ன கிடைக்கக்கூடிய அமைப்புன்னா, ஒரு ஆணுக்கு மகாபாக்கிய யோகா என்பது நீங்கள் ஒவ்வொரு வலுவான மற்றும் நல்ல குணத்தை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கு உங்களை சுற்றியுள்ளவர்கள் மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருவீர்களாக இருப்பார்கள். மேலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சித்தாந்தங்கள் தாராளமாக இருக்கும். மேலும் நீங்கள் இயல்பிலேயே மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த தாராள மனம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரபலம் அப்படிங்கிறது தன்னிச்சையாக சேர்ந்து வந்துடும். ஒரு ஆட்சியாளர் அல்லது ஒரு ராஜாவுக்கு இணையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இந்த மகாபாக்கிய யோகத்தில் ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மகாபாக்கிய யோகம் என்பது நீங்கள் செல்வத்தாலும் நீண்ட காலம் வாழும் அமைப்பையும் குழந்தைகளாலும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அமைப்பும் நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் நல்ல நடத்தை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பும் இந்த எல்லா அமைப்பும் சேர்ந்திருக்கக்கூடியது இந்த மகாபாக்கிய யோகம். உங்கள் ஜாதகத்திலும் இதே போல் யோகம் உள்ளதா அப்படிங்கிறத பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.